குருமணி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். உங்கள் இன்று 7ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 2ஆம் பருவத்தில் 2வது பாடம் ஊடகமும் ஜனநாயகமும் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். வாங்க கன்னடத்துக்குள்ளே போவோம். அச்சு ஊடகம் என்பது மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது. அச்சு ஊடகம், இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, முதல்ல ஊடகம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடு தான். ஒரு நபர் மற்ற நபர்களுடன் அல்லது நிறுவனங்களுடன் ஊடகத்தின் மூலமே தொடர்பு கொள்கிறார். ஊடகம் என்பது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனமாகும். ஊடகம் என்பது அது அச்சு ஊடகமாக இருக்கலாம், ஒளி ஊடகமாக இருக்கலாம், அல்லது ஒளி ஊடகமாக இருக்கலாம். அனைத்து வகையான ஒளிபரப்பு சாதனங்களும் ஊடகத்துக்குள்ளே தான் வருது. அப்போ ஊடகம் அப்படிங்கிறது மீடியம் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தையோட பன்மைத்தன்மை, அது ப்ளூரல் ஃபார்ம் தான் நம்ம மீடியா அப்படின்னு மாறி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஊடகத்தை எப்படி வகைப்படுத்தலாம்? ஒரு வகையில் தனி மனித ஊடகம், வெகுஜன ஊடகம். அதாவது 2 தனி மனிதருக்கிடையே தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனங்கள் தனி மனித ஊடகம். பெரும்பான்மையான மக்களை சந்திக்கிறது வெகுஜன ஊடகம். இப்போ தனி மனித ஊடகத்துக்கு எடுத்துக்காட்டால் கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல், தொலைநகலுங்கிற ஃபேக்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க, 1 to 1. வெகுஜன ஊடகங்கள்ங்கிறது மாஸ் பீப்புள்ஸ், நிறைய பேர்கிட்ட போய் சேர்றது. செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி இதெல்லாம் வெகுஜன ஊடகமாக சொல்கிறாங்க. உலகத்தில் முதல்ல அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சவர் ஜோகன்ஸ் கூட்டன்பெர்க் என்கிறவர் 1453 இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தியிருக்காரு. இன்னொரு வகையான ஊடகத்தை நம்ம வகைப்படுத்தலாம். ஒன்று குறுகிய தொலைவு ஊடகம், கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு இதெல்லாமே சின்னதாக ஒரு ஏரியாக்குள்ளே. தொலைத்தொடர்பு ஊடகம், ஒரு இடத்துலேருந்து இன்னும் ரொம்ப தூரம் உள்ள இடத்துக்கு, திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி இதெல்லாம். அச்சு ஊடகம், பிரிண்டிங் பண்ணுறது, செய்தித்தாள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள் இதெல்லாம். இணைய ஊடகம், கூகுளு, பல இணையதளங்கள் இருக்குது, வலைப்பதிவுகள் இருக்குது. சமூக ஊடகம், அதில் கீச்சகம்னா ட்விட்டரு, முகநூல் ஃபேஸ்புக்கு, புலனம் அல்லது கட்செவி வாட்ஸ்அப்பு, படவாரிங்கிறது இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் சமூக ஊடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜனநாயகத்தில் 3 முக்கியமான தூண்களை பற்றி போன பாடத்தில் பார்த்தோம். சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்னு. அதில் 4வது தூணாக ஊடகம் தான் இருக்குது. ஊடகங்கிறது மற்ற 3 துறைகளின் செயல்பாடுகளை வெளிப்படைத்தன்மையாக இருப்பதை உறுதி செய்கிறது. இது ஊடகம். ஒரு ஜனநாயக நாட்டில் ஊடகம் என்பது தகவல்கள் மற்றும் அறிவை வழங்கும் மிக முக்கிய சாதனமாக செயல்படுகிறது. இந்த ஊடகம் நாளே நம்ம கவனத்தில் முதல்ல வருவது அகில இந்திய வானொலி தான். 1936 ஆரம்பித்தாங்க. 56 முதல் அதுக்கு பேர் ஆகாசவாணி. ஆகாசவாணினா வானிலிருந்து வரும் ஒளி அப்படிங்கிற பெயரில் ஒளிபரப்பு செய்யப்படுது. சரி, ஊடகத்தோட முக்கியமான ஒன்று, பொது கருத்தினை ஏற்படுத்துவதில் ஊடகத்தோட பங்களிப்பு இருக்குது. அதாவது ஒரு பிரச்சனையில் எல்லா மக்கள்கிட்டையும் பொதுவான கருத்தை உருவாக்கக்கூடிய சமகால சக்தி வாய்ந்த சாதனமாக இருக்கிறது ஊடகம்தான். ஊடகத்தோட நெறிமுறைகளும் பொறுப்புகளும் என்ன? ஊடகத்தோட நெறிமுறை என்பது நம் வாழ்க்கையை வாழ தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பாகும். ஊடக நெறிமுறை என்பது நல்ல நடத்தைக்குரிய கொள்கைகள் அடங்கிய தொகுப்பாகும். எளிதில் உணர்வுகளை தூண்டக்கூடிய தேவையற்ற செய்திகளை தவிர்க்க வேண்டும். ஊடகங்களின் அடிப்படை நோக்கமானது நேர்மையான, துல்லியமான, நடுநிலையான, நாகரிகமான மற்றும் நல்ல மொழியில் மக்கள் நலன் சார்ந்த தகவல்கள், செய்திகள், கருத்துக்கள் ஆகியவற்றை மக்களுக்கு வழங்குவதாகும். ஒரு அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு விழிப்பான மற்றும் சுதந்திரமான ஊடகம் மிக மிக அவசியம். ஜனநாயகத்தில் ஊடகத்தின் பங்கு. ஊடகமானது ஜனநாயகத்தோட முதுகெலும்பாக செயல்படுது. அரசின் வெளிப்படைத்தன்மையையும் அவற்றின் பொறுப்பினையும் உறுதி செய்கிறது. ஊடகம் அரசின் ஒவ்வொரு செயல்பாட்டினையும் மக்களிடம் எடுத்து சொல்கிறது. இதன் மூலம் அரசின் செயல்பாடுகளை, மக்களின் அன்றாட நிகழ்வுகளையும் குடிமக்கள் அறிந்து கொள்ள ஊடகம் உதவுகிறது. மக்களாட்சி அப்படிங்கிறது 2 கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. டெமாஸ்ங்கிறது மக்கள் அப்படிங்கிறதையும், குரோட்டஸ் அப்படிங்கிறது அதிகாரம் அல்லது ஆட்சி என்பதையும் குறிக்கிறது. 2 சேர்த்தா டெமோக்ரஸி. டெமோக்ரஸியில் ஊடகத்தோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உள்ளூர் ஊடகங்கிறது என்னென்னா, குறிப்பிட்ட ஏரியாவில் மக்களின் நலனுக்காக செயல்படுவது உள்ளூர் ஊடகமாக சொல்லியிருப்பாங்க. ரைட், இதில் முக்கியமான சொற்களஞ்சியம். ஒளிபரப்புனா ப்ரோகாஸ்ட்டு, ஆட்சி அமைப்புனா பாலிட்டி, சமகாலம் காண்டம்பரரி, நெறிமுறைகள் எத்திக்ஸு, நடுநிலை அன்பயாஸ்டு, உண்மையான
ஆத்தென்டிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த பாடம் உங்களுக்கு கேட்டிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து நம்ம இந்த பாடத்துக்கான கொஸ்டின்ஸை டிஸ்ப்ளே பண்ணுறோம். கொஸ்டினை பார்த்துங்க. கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் 4 ஆப்ஷனில். உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் ரைட்டு எத்தனை கொஸ்டின் தப்புன்னு உங்களுக்கு தெரிய வரும். தென் அடுத்து இதோட மெட்டீரியலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கொஸ்டினும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மெட்டீரியலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை டவுன்லோடு பண்ணியும் நீங்கள் ஆன்சர் எழுதி பார்க்கலாம். நன்றி.